விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் துரைமுருகனுக்கு பதிலளித்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். துரைமுருகன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில என்ன சொல்றாரு? வாக்காளர் பட்டியல் திருத்தம், இபிஎஸ் வாய் திறக்காது ஏன்? வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் அரசியல் உரிமையை அபகரிக்க நிற்கின்றார்கள். முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி எடப்பாடி பழனிசாமி இதுவரை வாய் திறக்காது ஏன்? போலி வாக்காளரை சேர்த்து பாஜக துணை போகும் அதிமுகவுக்கு எதிராக தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு நின்று வெல்வோம் அப்படின்னு யாரு? துரைமுருகன். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 86 வயசு இருக்கும். 86 வயசுல இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டிருக்கார். உண்மையிலேயே ஆட்சியில் இருப்பது யார்? ஆட்சியில் இருக்கிறார்? திமுக தானே ஆட்சியில் இருக்குது. எங்க சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் தானே முதலமைச்சர், துரைமுருகன் தானே அமைச்சர். இப்ப யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? திமுக தானே அதிகாரம் இருக்குது. அவர்களுடைய கீழ்தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய்த்துறை அதிகாரிகள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய உத்தரவின் பேரில் இந்த இருக்கிற அறிக்கை விட்ட அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆக வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது. அப்படி நாமளாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம். நாம் எப்படி போலி வாக்காளர் சேர்த்த முடியும்? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சோமோ அப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. தேர்தலில் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்தவுடன் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று எண்ணம் வந்து விட்டது. அதனால் தான் மடைமாற்றம் செய்வதற்காக இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திரு துரைமுருகன் அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது. நீங்கள் தான் போலி வாக்காளரை சேர்ப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். விருதுநகரில் தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். 4 ஆண்டுல சுமார் 22,000 கோடி கொள்ளை எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது ஒரு மந்திரி இருந்தார். யாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? 10 ரூபா மந்திரி. பேரு 10 ரூபா மந்திரி. யாரு? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவர் 10 ரூபா மந்திரின்னு மக்களே பேர் வச்சுட்டாங்க.